துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க. இது ராகு திசை ஒரு 18 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு 10 வருடங்களை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி குரு திசை ஒரு 16 வருடங்கள். மொத்தம் 10 + 16 26 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிறந்ததுலேருந்தே ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் மாறி திருமணம் போன்ற யோகங்கள் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்புகளும், வெளிநாடு பயணங்களும், வெளிநாடு படிப்புகளும், சில பேர்த்துக்கு வெளிநாடு யோகங்களையும் கொடுத்து அது அங்கே சிட்டிசன் ஆகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அந்த காலங்களில் நீங்கள் லவ் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறதுல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான பொசிஷனை இப்போ நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுவீங்க. உங்களுடைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த 2.5 வருஷ காலத்தில் அதிகமாக கொடுத்துருப்பார் சனி பகவான். இப்போது அதுலேருந்து விடுபட்டு அதற்கான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுத்துருப்பார். அடுத்தது சனி திசை 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இந்த சனி திசை உங்களோட நட்பு திசை அப்படின்னாலும், இந்த 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போதும், 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போதும், 5ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போதும் கலத்திர வகையில் ஒரு சில சோதனையான காலம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். ஒரு விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு நல்ல மறுமலர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையை அதிகமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். புத்திர வகையில் ஒரு சில சோகங்களை கொடுத்தாலும், தோஷங்களை கொடுத்தாலும், உங்களுடைய ராசியிலே அந்த இடத்துல புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால புத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனாலும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையாக செல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நல் விஷயங்களும் இந்த கலத்திரக்காரர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனாலும் இந்த கலத்திர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதில் கவனமாக இருப்பது, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையாக செல்வது, எச்சரிக்கையாக இருப்பது, 3ஆம் நபர் தலையிட இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த அர்த்தாசிரம சனியில் மிகப்பெரிய உண்மையாக அது பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது உங்கள் லாபத்தில் அது பார்க்குறாரு. மூத்த சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. மூத்த சகோதரன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாபத்தையும் ஒரு நஷ்டமாக கொடுப்பாரு. அப்படிங்கும் போது தொழில் சாணத்தில் குரோத்தில் கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் நஷ்டம் பண்ணிக்காதீங்க. இது வரைக்கும் ஒரு 2.5 வருஷங்கள் நீங்கள் போட்ட தொழிலெல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு புது தொழிலில் நீங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் பார்த்துக்க. ஷேர் மார்க்கெட், லாட்ரி போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி திசை. உழைக்கின்ற பணத்தை வந்து 50% தான் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 100% உழைப்புக்கு 50% பலனையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் இது மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் அவரவரோட ஜனனகால ஜாதகத்தில் சனி திசை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதை பொறுத்தே மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு விரிவாக வேண்டும் என்றால் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய சனி திசை காலங்கள் உங்களுடைய ஜோதிட துல்லியமாக பார்த்து தரப்படும். இது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை, என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே விரிவாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். அடுத்தது புதன் திசை 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். சனி திசை போல் புதன் திசை மிகப்பெரிய கெடுதல் கொடுக்கக்கூடிய திசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் திசை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக இப்போ செய்ய போகிறீங்க. புதன் திசையில் உங்களுக்கு நட்பு திசையே இருந்து வர்றதுனால சனி திசை போல் ஒரு கஷ்டத்தை கொடுக்காது. அதிகமான பல லாபத்தை, புது வீடு, மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். நல்ல ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரகப்பிரவேசங்கள், கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை நீங்கள் கலந்து கொண்டு மனசுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. அடுத்தது கேது திசை 62 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். இந்த கேது திசை காலங்களில் பொறுமையாக இருப்பது, கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படினாலும் அர்த்தாசிரம சனி உங்களுக்கு விலகி செல்வதனால் மிகப்பெரிய பாதிப்புலேருந்து அது விலகி உடல்நிலையில் சோர்வு, மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுத்துரும். அதனால் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோங்க. நோய் தொற்றுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு கவனமாக இருங்க. அதே மாதிரி மனதளவில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்க.
அடுத்தது சுக்கிர திசை 69 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இது சுவாதி நட்சத்திரத்துக்கே ஒரு மிக நல்ல ஒரு திசை. இந்த அர்த்தாஷ்டம சனி விலகிறதும் சுக்கிர திசையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உங்கள் சுக்கிர திசையானது கொடுக்கும். ஆனால் சுக்கிர திசையில் ஒரு விதிவிலக்கு என்னன்னா 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல மறையாமல் இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் அஸ்தங்கமாகாமல் இருக்கணும். சுக்கிரன் எந்த வகையிலுமே ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சுக்கிர திசை அப்படிங்கிறது அற்புதமான திசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி திசை அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவில் ரெக்கக்னேஷன்ஸ், ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி, புத்திர பேர் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேரம் பேத்திங்களை எடுத்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாகும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறவங்களும் சில பேருக்கு அமையும். சில பேர் அது ஜனன கால ஜாதகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு முக்கியமாக அது நடக்கும். சுக்கிர திசை காலங்களில் நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி லைஃப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இப்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீர்கள். உங்களோட மகளுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸை உங்களுக்கு எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூரிய திசை 89 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல்நிலையில் ஒரு சில பேருக்கு எரிச்சல், கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல நடக்கும். அதெல்லாம் மனசில் வச்சுக்காம மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சூரிய திசை. அர்த்தாஷ்டம சனி விலகிறதுனால கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸில் சில பேர் ரொம்ப நன்மையை பார்ப்பாங்க. சில ஜாதகத்தில் சூரியன் ராகு, கேது போன்ற அசுப கிரகங்கள் சனியுடன் சேர்ந்த அசுப கிரகங்களுடன் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய கெடுபலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும், அவர் சனியோட வீட்டில் இல்லாமல் இருக்கிறதும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சந்திர திசை 95 வயசுலேருந்து ஒரு 105 வயசு வரைக்கும், ஒரு 99 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்க உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், யோகங்கள் போன்றவற்றை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது மனநிலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். தூக்கம் வராமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது, ஆன்மீக வழியில் ஒரு நாட்டங்களை கொடுக்கறது, கடவுள் சார்ந்த விஷயங்களில் உங்களை ப்ரேயர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நித்தம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை கடந்து செல்வது அப்படிங்கிறது சுலபமான விஷயமாக அமையும். வழிபாடு பரிகாரங்களாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை வழிபடுறது, பௌர்ணமி தோறும் சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். வெற்றிலை மாலையே நீங்கள் ஆஞ்சநேயருக்கு சென்று போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிர உரை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு நல்லதை கொடுக்கும். உக்கிர தெய்வங்களான பாண்டன், முனி, கருப்புசாமி, அங்காளம்மன் போன்ற சாமிகளுக்கு நீங்கள் மாலை அணிவித்து, அதாவது எலுமிச்சைப்பழ மாலை அணிவித்து வந்தால் உங்களுடைய மிகப்பெரிய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உதயமாகும் அப்படின்னு சொல்லி இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.